நாம் மகிமைப்படும். சரி, இந்த 23வது சங்கீதத்தினுடைய முதல் பதத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்? அல்லேலூயா. இந்த சங்கீதம் எழுதுனதற்கான நோக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், நம்ம வாசிக்கும் போது அப்படியே லெகுவாய் வாசிப்போம். ஆனா இது எழுதப்பட்ட சூழ்நிலை ரொம்ப வேதனைகரமான சூழ்நிலை. யார் இந்த சங்கீதத்தை எழுதுகிறா அப்படின்னா யார் எழுதுறா? தாவீது. வேதமே போடப்பட்டிருக்கிறது வேதத்துல தாவீதின் சங்கீதம் என்று. நல்லா சொன்னீங்களேன். இஸ்ரவேலில நல்ல செழுமையாய் கொழுமையாய் இருக்கிற அநேக இடங்கள் இருக்கிறது, சரியா? யோர்தான் ஆறு, குத்து குலுங்கும் சோலைவனங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் லீபனோன் மரங்கள், கேதுரு மரங்கள், ஜீவதார விருட்சங்கள், அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறது, இல்லையா? நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். அதே சமயத்துல வனாந்திர பாலைவனம், அதாவது யூதேயா பாலைவனம் என்று ஒரு பாலைவனம் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல. இது கில்லர் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. யூதேயா பாலைவனம்னா என்னது? the killer desert. அந்த டெசர்ட்டை பாருங்களேன், அதை கொலை பாலைவனம் என்று சொல்லுகிறார்கள். the killer desert. எல்லா பாலைவனங்களும் மணல்வெளியாய் மூடப்பட்ட பாலைவனங்களா தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது சுண்ணாம்பு பாறைகளால் நிறைந்த ஒரு பாலைவனம் இந்த கில்லர் டெசர்ட், இந்த யூதேயா பாலைவனம். அது மாத்திரமல்ல, உஷ்ணம் அதிகமாய் இருக்கிற ஒரு பாலைவனமும் எந்த பாலைவனம் தான்? இந்த யூதேயா பாலைவனம் தான். ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதே சமயத்துல கொடிதான வேதனை நிறைந்த காரியங்களும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக சுழல் காற்று அடிக்கிற பாலைவனமாகவும் இந்த யூதேயா பாலைவனத்தை சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்களேன். ஒரு விசுவாசிகளா இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நம்ம வாழ்க்கை அப்படியே ரொம்ப லெகுவா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சில காலங்களிலே நம்ம நினைக்கலாம், நான் நல்லா இருந்தேனே, ஆனா இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறேனே, இன்னைக்கு கஷ்டப்படுகிறேனே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாலைவனம் மாதிரி வனாந்திரங்கள் அநேக இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் நிறைந்து இருக்கிறது, அநேக காற்று அடிக்கிறது, நிற்க முடியாதபடி என் குடும்பத்தை அடித்து செல்லுகிற அநேக பொல்லாத காற்று வீசுகிறது என் வாழ்க்கையில சொல்லி அநேகர் வேதனைப்படலாம், துன்பப்படலாம், நம்ம துயரப்படலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய பண்ணுவாராக. அல்லேலூயா. அவர் என்னை வறண்ட நிலத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் தான் இந்த யூதேயா பாலைவனம். பள்ளத்தாக்குகள் நிறைந்த பாலைவனம் தான் என்னதான் இந்த யூதேயா பாலைவனம். பாருங்க, ஊதக்காத்து அடிக்கிறது, மோசமான இடத்துல இருக்கிறது இந்த பாலைவனம். பள்ளத்தாக்குகள், எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குனா கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு நிறைந்த பாலைவனம் தான் என்னது இந்த பாலைவனம். அல்லேலூயா. நீங்க வேதத்தை முழுமையாய் திருப்பி வீட்டுல போய் பாருங்க. இஸ்ரவேலினுடைய மேப்பை பார்க்கும்போது ஷூ மாதிரி இருக்கும், சரிங்களா? இஸ்ரவேல் இதுல எல்லா பாலைவனத்திலும், சரிங்களா, பாலைவன சோலை என்பது இருக்கும். பாலைவன சோலை அப்படின்னா என்னன்னா, பாலைவனத்துல தண்ணி இருக்கிற இடம் தான் அதை என்ன சொல்லுவாங்க? பாலைவன சோலை. நீங்க பழமிடக்கூடாது. பாலைவனத்துல தண்ணி மாதிரி இருக்கும், போய் அதை குடிக்கும் போது அது ஏமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இல்ல, பாலைவன சோலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பாலைவனங்கள்ல இருக்கும். ஆனா இந்த யூதேயா பாலைவனத்துல ஒரே ஒரு சோலைவனம் மாத்திரம் தான் இருக்கிறது. அதுவும் பாலைவனத்துக்கிட்ட, பாலைவனத்தை தாண்டி நீங்க அந்த மேப்ல பார்க்கும் போதே அந்த காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறதாக நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? அந்த காரியங்களை இருக்கிறதாக நீங்க பார்க்க முடியும். நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, நம்ம அநேக ரொம்ப கடினமான வாழ்க்கை நம்ம போய் கொண்டு இருக்கலாம். நான் நினைத்த காரியம் இன்னும் நடக்கலையே, இவ்வளவு ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேனே, இவ்வளவு ஆண்டுகள் இன்னும் வாய்க்கப்படாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் அது காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் இடம் சொன்னேன் இல்லையா, அந்த பாலைவனத்தினுடைய பாலைவன சோலையின் பெயர் என்னன்னா என்கேதி. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாலைவனத்தினுடைய பெயர் தான் என்னது? என்கேதி. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்கேதியினுடைய வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 7, 8, 9 வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டு, A Song of Solomon chapter 1 verse 7. உன்னத பாட்டின் புஸ்தகம்
1வது சத்தமா வாசிக்கணும். அந்த லைவ் போறதுனால நல்ல சத்தமா வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டுல என் ஆத்தும நேசரே நல்ல கவனிங்க. உன்னத பாட்டுல தலைவனும் தலைவியும் ஆடு மேய்க்கிறவர்களாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். தலைவனும் தலைவியும் ஆடு மேய்க்கிறவர்களாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வடிவில தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கம்மா. அதை எனக்கு சொல்லும். ஸ்ரீகளின் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையும் நாட்டுக்குட்டிகளை மேயவிடு. 14 வாசிங்கம்மா. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருத்தோன்றி பூங்கொத்து. என் நேசர் என்னை எங்கேதி என்னும் திராட்சை தோட்டம். நல்லா கவனிங்க. தலைவன் தலைவி கிட்ட கேட்கிறா. தலைவன் இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களை நான் காணுமே, நீங்க ஆடு மேய்க்க போயிட்டீங்க எங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த காரியத்தை எல்லாம் வாசிக்கும்போது ஊமையாய் பேசப்படுகிறது உன்னத பாட்டுல. அப்போ தலைவன் அந்த தலைவி சொல்றா, கர்த்தர் என்னை எங்கேதி என்கிற இடத்துல, அந்த சோலைவனத்தினுடைய பெயர் தான் என்னது? எங்கேதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாலைவனத்தினுடைய சோலையின் பெயர் என்னது? என்கேதி. இன்றைக்கும் அது இருக்கிறது. நம்மளுடைய வேத புஸ்தகம் ஏதோ புராணமோ ஏதோ கவிதையோ ஏதோ கதையோ அல்ல, இன்றைக்கும் இருக்கிறது. சரித்திர பூர்வமான காரியங்கள் இருக்கிற ஒரே புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகம். சரிங்களா? இந்த என்கேதியில 5 காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த என்கேதியில 5 காரியங்கள் இருக்கிறது. இந்த என்கேதியில பாருங்க, பாலைவனம் இருக்கிறது. ரொம்ப கொடிதான பாலைவனம் தான், தண்ணியே இல்லாத பாலைவனம் தான், மகிமையான காரியங்கள் இல்லாத இடம் தான், பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடம் தான். ஆனா அதை தாண்டி வரும்போது என்ன இருக்கிறது? என்கேதி இருக்கிறது. பாலைவன சோலையா இருக்கிற என்கேதி இருக்கிறது. அதுல 5 காரியங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதலாவது பசும்புல் இருக்கிறது. முதலாவது என்ன இருக்கிறது? என்கேதியில பசும்புல் இருக்கிறது. முதலாவது என்ன இருக்கிறது? பசும்புல் இருக்கிறது. இரண்டாவது என்ன இருக்கிறது? இரண்டாவது என்ன இருக்கிறது அப்படின்னா, நீரூற்று, அமர்ந்த நீரூற்று இருக்கிறது. இரண்டாவது என்ன இருக்கிறது? அமர்ந்த நீரூற்று. நல்லா கவனிங்களேன். அமர்ந்த நீரூற்று இருக்கிறது. முதலாவது என்ன இருக்குது சொன்ன? என்கேதியில பசும்புல் இருக்கிறது. இரண்டாவது என்ன சொன்ன? அமர்ந்த நீரூற்று இருக்கிறது. மூன்றாவது என்ன சொன்ன? மூன்றாவது என்ன அப்படின்னா, பேரிச்ச மரங்கள் அதிக இருக்கிற இடமும் எங்கதான்? அந்த என்கேதியில தான். அல்லேலூயா. பேரிச்ச மரம் அதிக இருக்கிற இடம் என்னது? என்கேதி. போன வாரத்துல சொன்ன வறண்ட நிலத்துலதான் என்ன இருக்கும்? பேரிச்சம்பழம் இருக்கும். வறண்ட நிலத்துலதான் அதனுடைய பழங்கள் கிட்டத்தட்ட 7000 பழங்கள் கிட்ட அது முளைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? சாதாரண பேரிச்சம்பழங்கள் அல்ல, ராஜாக்களுடைய பந்தியில வைக்கப்படுகிற தக்க பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. சரியா? அப்ப என்கேதியில 3 விஷயம் இருக்கு. என்னென்னது? ஒண்ணு பசும்புல் இருக்கிறது, இரண்டாவது அமர்ந்த நீரூற்று இருக்கிறது, மூன்றாவது பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. நாலாவது என்ன இருக்குன்னா, நீங்க நாலாவது என்ன இருக்கு அப்படின்னா, திராட்சை தோட்டமானது இருக்கிறது. நாலாவது என்ன இருக்கு? திராட்சை தோட்டம். நீங்க நல்லா கவனிங்க. வேதத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் திராட்சை தோட்டம் என்று வாசிக்கிறீர்களோ அதுக்கு பக்கத்திலேயே ஒலிவ மரம் வந்துடும். இதுதான் வேதத்தினுடைய நீதி. எங்கெங்கெல்லாம் நீங்க ஒலிவ மரம், எங்கெங்கெல்லாம் நீங்க திராட்சை தோட்டம் என்று வாசிக்கிறீர்களோ உடனே என்ன வந்துடும்? பக்கத்துல ஒலிவ தோப்பு, ஒலிவ மரம், ஒலிவ தோப்பு என்று வந்துவிடும். உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க. உன்னத பாட்டு 1:14 வாசிங்க. உன்னத பாட்டு 1:14 வாசிங்க. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருத்தோன்றி பூங்கொத்து. என் பிரியமே இருபவதி, நீ இருபவதி, உன் கண்கள் புறா கண்கள். புறா கண்கள். நல்லா கவனிங்க. என்கேதி குறித்து தலைவி பேசுகிறார். ஆனா இந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி சொன்ன பாத்தீங்களா? நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். சிம்சோன் அவனுக்கு கிடைக்காததை ஒரு காரியத்தை செய்கிறான். நரிகளை 300 நரிகளை பிடித்து அதனுடைய வாளை ஒட்ட வைத்து அதற்கு என்ன பண்றான்? பந்தங்களை குளித்து விடுகிறான். அது எந்தெந்த இடமெல்லாம் ஓடி பரவி அதை தீ கொளுத்துகிறது என்ற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 15:5 வாசிங்க பார்க்கலாம். பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவர்களை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும்
வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டத்தையும் ஒலிவு தோப்புகள். நல்லா கவனிங்க, திராட்சை தோட்டம், திராட்சை அப்படின்னு வந்துட்டாலே பக்கத்துல என்ன வந்துடும்? ஒலிவ மரம் வந்து விடும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். சங்கீதம் 128 வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் 128 மூன்றாவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிகளைப் போல இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். சரிங்களா? இதுதான் வேதத்தினுடைய நீதி. எங்கெங்கெல்லாம் திராட்சை என்று குறிப்பிடத்தக்க இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன வந்துடும்? ஒலிவ மரம் வந்துவிடும். திராட்சை செடி இருந்தா என்ன இருக்கும்? ஒலிவ மரம் இருக்கும். ஒலிவ மரம் இருந்தா என்ன இருக்கும்? திராட்சை செடி. 5 காரியங்கள். சரியா? எங்கேஜில சொல்லுங்க பார்க்கலாம். 1, எங்கேஜில என்ன இருக்கிறது? பசும்புல் இருக்கிறது. 2வது என்ன இருக்கிறது? அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது. 3வது என்ன இருக்கிறது? பேரிச்சம் பழங்கள் இருக்கிறது. 4வது என்ன இருக்கிறது? திராட்சை பழங்கள் இருக்கிறது. 5வது என்ன இருக்கிறது? ஒலிவ மரங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5 காரியங்கள் இந்த என்கேதியில இருக்கிறது. சரி, இந்த தாவீதை குறித்து அநேக காரியங்களை நம்ம பேசலாம். தாவீதை போல பாடம் நினைக்கிறேன். யோபும் எவ்வளவு பாடுறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுதான். ஆனா தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம், தாவீது மிகவும் பாடுபட்டவர். அவருடைய பிறப்பே வேதனையான பிறப்பு. அவருடைய பிறப்பே தன் தகப்பனே அவனை அல்லல் தட்டுகிறான். அவனுடைய தகப்பன் யாரு? ஈசா இல்லையா? ஈசாயினுடைய பிள்ளை யாரு? தாவீது. அவனுடைய தகப்பனே அவனை வந்து அல்லல் தட்டுகிறான். பாருங்க, அவன் அபிஷேகம் பெற்றதற்கு பின்பாக கோலியாத்தை ஜெயிக்கிறான். அப்பயும் அவனுக்கு நிம்மதி என்பது இல்லை. பெரிய ராஜ குடும்பத்துல அவன் போய் சேர்கிறான். அப்போ அவனுக்கு நிம்மதி என்பது இல்லை. ராஜாவினுடைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவனை துரத்துகிறார். ஏன்னா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் சவுல் என்ன பண்ணிட்டான்? தாவீதை அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை துரத்திட்டே இருக்கிறான். அப்போ வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாவீது எங்கதான் ஓடி வளைஞ்சானா? இந்த யூதேயா பாலைவனத்துல தான் போகிறான். நல்லா கவனிங்க, யூதேயா பாலைவனத்துல எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 23. 22ல வாசிங்க. வேதனையோட அவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 22:1 வாசிங்க பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் கேட்காமலும் ஏன் தூரமாய் இருக்கு? நல்லா கவனிங்க, சவுல் தாவீதை நெருங்கி வந்தாச்சு. இந்த யூதேயா பாலைவனத்தை சுற்றி முற்றுகையிட்டாச்சு. தாவீதை குறித்து, தாவீதை கொல்ல வேண்டும், தாவீதை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு சவுல் அவனுடைய ஆயுததாரியே தாவீது தான் சவுலுக்கு. அவனுடைய ஆட்கள் எல்லாவற்றையும் அனுப்பி அந்த யூதேயா பாலைவனத்தை என்ன பண்ணியாச்சு? முற்றுகையிட்டாச்சு. அப்ப தாவீது புலம்புகிற ஒரு சங்கீதம் தான் என்னது? 22வது சங்கீதம். நான் சொல்றேன், உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் தலைக்கு மேல போதுன்னா அடுத்தது ஆசீர்வாதம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதனை அதிகமா இருக்கு, நிந்தைகள் அதிகமா இருக்கு, அவமானம் அதிகமா இருக்கு, கேலி கிண்டல்கள் அதிகமா இருக்கு, என்னை குறித்து வேதனையோடு என் இருதயத்தை கசப்பாக்குறாங்கன்னு சொல்லி உங்களுடைய திராணிக்கு மேலாக போகும்போதே நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, அடுத்தது கர்த்தர் எங்கேயே தான் நம்ம கரத்துல கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதனை உச்ச கட்டத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆசீர்வாதம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உச்சகட்டமே என்னது? ஆசீர்வாதம் தான். ரொம்ப பிரச்சனைக்கு அடுத்த வகையில் என்னது? ஆசீர்வாதம். பாருங்க, அந்த யூதேயா பாலைவனத்துல தாவீது என்ன பண்றான்? நிற்கிறான். அதனுடைய முகப்புல நிற்கிறான். போகிறதற்கு முகப்புல நிற்கிறான். சவுல் எல்லாரும் சூழ்ந்து நின்னாச்சு தாவீதை கொல்ல வேண்டும். ஆனால் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி சவுலுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதுனால என்ன பண்ணிட்டான்? அந்த வாலிபனை தாவீதை விட்டுட்டு அவன் போய்விட்டான். அப்போ தாவீதுக்கு 2 இடம் தான் இருக்கிறது. ஒண்ணு ராஜா சவுல் போன இடமா போகணும், இன்னொன்னு அந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள போகணும். ராஜா எப்ப வேணா திரும்பி வரலாம், சவுலை எப்ப வேணா கொலை செய்யலாம். ஆனா தாவீது என்ன பண்றான்? அந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள போறான். போக போக பாருங்க, மிகவும் உஷ்ணமான ஒரு இடம் இல்லையா? நான் சொல்லியிருக்கேன், சொன்ன பாருங்க, எல்லாம் வேதனை நிறைந்த ஒரு இடம். தண்ணீரே பருகிறதற்கு தண்ணீரே இல்ல. அந்த சுழல் காற்று அடிக்கிறது, அதுல மிகவும் வேதனை பண்றான். சுண்ணாம்பு
சுண்ணாம்பு பாறைகளால் நிறைந்த பாலைவனம், கற்கள் முற்கள். அந்த போட்டோல நீங்க பார்க்க முடியும். அப்படியே மணலாகவே இருக்க முடியாது. மணலாக இருந்தாலும் எவ்வளவு நேரம் பீச்ல மதியம் 1 மணிக்கு நடப்பீங்களா? நடக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு வேதனை நிறைந்த இடத்துல அவன் வேதனையோடு போகிறான். அவன் வேதனையோடு கண்ணீர் விட்டு போகிறான். அவன் ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுறது? போய்கொண்டிருக்கிறது. இறக்குற தருவாயில தான் யார் இருக்கிறா? தாவீது இருக்கிறான் இல்லையா? இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கை எதை குறிச்சு போதாண்டவரை தெரியல, என் வாழ்க்கை எதை நோக்கி போதாண்டவரை தெரியல, வேதனையா இருக்குது, கண்ணீர் விடுற ஆண்டவரே. என்னுடைய முன்னான வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது, என் தாய் வீட்டுல தகப்பன் வீட்டுல இருந்தேன் எவ்வளவு நல்லா இருந்தேன், நான் வாலிபத்துல இருந்தேன் எவ்வளவு நல்லா இருந்தேன். ஆனா இப்போ வேதனை நிறைந்த காரியங்கள் இல்லையா? ஒரு சில காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படாம இருக்கிறது, இன்னும் ஒரு சில காரியங்கள் ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறது. தாவீதை போல எத்தனை பேர் நீங்களும் நானும் சொல்லி இருக்க முடியும் இல்லையா? அவன் பாருங்க எவ்வளவு ராஜாவங்க, யூதாவுக்கு ராஜாவாயாச்சு. உங்களுக்கு தெரியுமா? தாவீது ராஜாவான மறுநாளே யுத்தம், ராஜ்யபாரம் அவன் கையில வந்த மறுநாளே யுத்தம். நீங்க காத்திருக்கிறீங்களா? அநேக காரியத்துக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈசாக்கு எத்தனை வயதுல திருமணம் ஆச்சு? ஈசாக்கு எத்தனை வயதுல திருமணம் ஆச்சு? நீங்க சொல்லுங்க. 40 70 50 40 இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். 40 வயசுல யாருக்கு திருமணம் ஆச்சு? ஈசா. அவனுடைய பிள்ளைகள் இல்லையா? ஏசா, யாக்கோபு இல்லையா? ஈசா and ஜேக்கப். யாக்கோபுக்கு எத்தனை வயசுல திருமணம் ஆச்சா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா என்ன? சொல்லுங்க, எத்தனை வயசு ஆயிருக்கும்? கலைஞர் நீங்க சொல்லுங்க, எத்தனை வயசு ஆயிருக்கும் யாக்கோபுக்கு? 20 25? நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு 77 வயதுல திருமணம் ஆகிறது. 77 வயதுல. நல்லா கவனிங்க. அவருடைய மாமனார் இருக்கிற லாபான் வீட்டுக்கு போகிறான். 7 வருடம் லேயாளுக்காகவும் 7 வருடம் ராகேலுக்காகவும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து 97ல தான் வாக்குத்தத்தம் பண்ணி பரதேசியா இருந்தவனை 2 பரிவாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. 77ல யாக்கோபு ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, நத்திங். 77ல. ஆனா ஏசா 77 வயதுல திருமணம் முடிச்சுட்டான், பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டான், பெருக்கத்தை பார்த்துட்டான், பட்டணத்தை கட்டிட்டான், ஆசீர்வாதமா இருக்கிறான். நல்லா கவனிங்க. 77 வயதுல யாக்கோபு எப்படி இருக்கிறான்? ஒண்ணுமே இல்ல, இஸ் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஏசா திருமணம் முடிச்சுட்டான், பிள்ளையை பெற்றுட்டான், ஆசீர்வாதமா இருக்கிறான், பெருக்கமா இருக்கிறான், பட்டணத்தை கட்டிட்டான். ஆனா இந்த 77ல இருந்து 97 வயது இருக்கு பாருங்க, 97 வயது இருக்கு பாருங்க. இந்த 20 வருஷத்துல ஏசா சம்பாதித்ததை தாண்டி யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா. 77 வருஷம் சம்பாதித்ததை தேவன் 20 வருஷத்தை யார் கையில கொடுத்தாரா? யாக்கோபின் கையில கொடுத்தாரு. ஏசா பிள்ளைகளை வேதம் சொல்லல, அங்கீகரிக்கல. இந்த யாக்கோபின் பிள்ளைகளை தான் 12 கோத்திரமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். நான் சொல்லுவேன், நீங்க நினைச்சிருக்கிற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தலையா? நீங்க வேதனைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, ஒரு நாள் தெய்வத்தை மறுதலிக்காதீர்கள். கர்த்தர் ஒரு வருடத்துல கூட 10 வருட ஆசீர்வாதம் உங்களுக்கு கையில கொடுக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, 77 வருஷம் சம்பாதித்து ஆண்டு கட்டினவன் 20 வருஷத்துல என்ன பண்ணிட்டார் யாக்கோபு கையில? அதனால வேதம் சொல்கிறது, இருக்கையாய் கடந்து வந்தேன், வெறுக்கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்களை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. 97 வயசுல என்ன பண்ணிட்டானா? ஃபுல் ஃப்ளெஜ். ஆமென். அப்போ ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அப்ப பாருங்க, இந்த என்கேதிக்கு முன்பாக இருக்கிற யூதேயா பாலைவனத்தில் தாவீது வேதனையோடு வருகிறான், கஷ்டத்தோடு வருகிறான். அவனுடைய உயிர் போகிற அளவுக்கு அவன் வருகிறான். உயிர் போகும்போது, தாவீதுக்கு உயிர் போகும்போது, ஆண்டவர் விட்டுவாரா தாவீத? ஒரு நாள் விட மாட்டார். ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்றவனப்பா அவன். அதனால தான் வேதம் சொல்றது, சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாய் மாற்றினேன். ஏன்?
என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். அப்போ தாவீதுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. எங்க என்ன சத்தம் அப்படின்னா, இந்த அமர்ந்த நீரூற்றின் சத்தம் கேட்கிறது எங்கேதியில. அல்லேலூயா. அப்ப இவன் திரும்பி பார்க்கும்போது பசும்புல் இருக்கிறதை அவன் ஏன்னா என்ன ஆச்சு, அந்த பாலைவனத்தை தாண்டி எங்கேதிக்கு அவன் வந்து விட்டான். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பசும்புல் இருக்கிறது. ரெண்டாவது என்ன இருக்கு, அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பேரிச்ச மரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஒலிவ தோப்புகள் இருக்கிறது. இதை பார்த்து அவன் ஓடுகிறான். ஓடி பாருங்க, தாகத்தோடு இருக்கிறவனுக்கு என்ன இருக்குதான், என்ன இருக்குதான், தண்ணீர் இருக்கிறது, நீரூற்று இருக்கிறது. இதை எங்கேதி நீரூற்று, அது போடுவா. எங்கேதி நீரூற்று பாத்தீங்கன்னா, நீரூற்றுல நீங்க கொடைக்கானல்லாம் போனீங்க, சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையும் சத்தம் யாரையும் இல்லையா, அப்படிப்பட்ட நீரூற்று கிடையாது இந்த எங்கேதி. அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா சத்தமே கேட்காத ஒரு நீரூற்று இல்லையா, ரொம்ப அலப்பி திரிகிற சத்தம் கேட்காத ஒரு நீரூற்று தான் என்னது, எங்கேதியில இருக்கிற நீரூற்று. ஆடுகள் 2 இடத்துல தண்ணீர் குடிக்காது. நீங்க ஆடுகள் 2 இடத்துல தண்ணீர் கொடுக்காது. ஒண்ணு, ரொம்ப நாளாய் தேங்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாசலா இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணாது ஆடு தண்ணி குடிக்காது. ரெண்டாவது, இறைச்சலா வந்து விழுது இல்லையா, ஃபால்ஸ்ல இருந்து இறைச்சலா வந்து விழுது இல்லையா தண்ணி, அப்படிப்பட்ட இடத்துல ஆடுகள் தண்ணீர் குடிக்காது, மிரளும். அப்போ இந்த அமர்ந்த தண்ணீர்ல இவன் குடிக்கிறான், அந்த தண்ணியை குடிக்கிறான், இவனுடைய ஜீவன் அவனுக்கு வருகிறது. கர்த்தர் இவனை மறுரூபமாக்குறார், கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். அப்போ தண்ணீர்ல ஏதோ யாரோ ஆடு வர மாதிரி சத்தம் கேட்கிறது. அப்ப யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன ஆகுது, அவன் கூட வந்து தண்ணீர் குடிக்கிறது. இவன் யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மேய்ப்பன் கையில கோலும் தடிமாய் வைத்த ஆட்டுக்குட்டிய பார்த்தான். அப்ப அவன் நினைக்கிறான், இந்த ஆடை கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன், இந்த ஆடை கொண்டு வந்தது என் மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. அதனால அவன் பாடுறா பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில போய் கொண்டு போய் விடுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இல்ல. பாருங்க, சவுல் வந்தாச்சு, ஐயோ என் வாழ்க்கை முடிந்தது, எல்லாரும் சுத்து போட்டாச்சு, அவனை சாகடிக்கிற நிலைமையில இருக்கிறார்கள். ஆனா பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திரும்பி போனதுனால அந்த என்கேஜ் என்கிற பாதையில அவன் கடந்து போகிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற ஜனங்கள், சபை ஜனங்கள், ஆமா யூதேயா பாலைவனம் போல உங்கள் வாழ்க்கையில அநேக பாலைவனங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், போக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இல்லையா. அநேகம் லெகுவாகவே இருக்காது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பாஸ்டர் அடிக்கடி சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தான் பாடம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பாக தான் கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், சோதனை வரும், நிந்தை வரும், அவமானங்கள் வரும், ஏளனம் வரும். ஆனால் நீங்கள் சகித்து போவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்கேஜி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதம் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனக்கு என்கேஜி வைத்திருக்கிறார், எனக்கு அமர்ந்த தண்ணீரை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாருங்க, எப்படிப்பட்ட பேரிச்சம்பழமா, ராஜாக்களுடைய பந்தியில சாப்பிடுகிற பேரிச்சம்பழம். இப்ப வாசிக்க பார்க்கலாம் இந்த வசனத்தை, 23:1 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் இந்த காரியங்களை தான் அவன் தியானிக்கிறான். வாசிக்க பார்க்கலாம். 1ல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2 வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, தண்ணீர் அண்டையில, அந்த என்கேஜில் இருக்கிற அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவன் குடிக்கும் போது அவன் கர்த்தர் அவனை கொண்டு போய் விடுகிறார். 3வது பாருங்க, என் ஆத்துமா தீன்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். 4வது பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல, அந்த யூதேயா பாலைவனத்தில் இருக்கிற பள்ளத்தாக்குல நான் நடந்திருக்கிறேன், அதில் என் கூட இருந்தார். பள்ளத்தாக்குகளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 5 வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ராஜாக்களுடைய பந்தியில வைக்கப்படுகிற பாருங்க பேரிச்சம்பழங்கள், ஒலிவ மரங்கள், திராட்சை கொடிகள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் அவன் கையில என்ன பண்ணாரு, கொடுத்ததுனால இந்த சங்கீதத்தை பாடுறான். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் எவ்வளவு வேதனையோடு இருந்தேன் ஆண்டவரே அந்த யூதேயா பாலைவனத்துல, ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வாதமா இருக்கிறார். கடைசியில் அதுதான் சொல்ற 6வது வசனத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்லா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? யூதேயா பாலைவனம் எவ்வளவு புனிதான பாலைவனமாய் இருந்தாலும் உங்களை நடத்துகிறவர் இயேசுவாக இருப்பாரானால் நீங்கள் அதை நிச்சயமாய் கடந்து போவீர்கள். கடந்து போகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு என்கேஜியை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு என்கேஜி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன இருக்கு? என்கேஜி இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லா வளமையும் இருக்கு. உயர்வு இருக்கு, மேன்மை இருக்கு, பிள்ளை பெற காரியங்கள் இருக்கு, திருமணம் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாம் நான் அனுபவிப்பேன். அல்லேலூயா. என் திராணிக்கு தக்கதான காரியத்தை தேவன் எனக்கு தர வல்லவர். அவர் என் கைகளை என்ன பண்ணுவாராம்? ஆமா, நல்ல நிரம்பி வழிகிற கைகளாய் மாற்றுவார். பாருங்க, யாக்கோபு 77 வயசுல என்ன நினைச்சிருப்பாங்க? வேதனையோடு பாடுகளோடு எங்க அண்ணன் ஏசா எல்லாமே பண்ணியாச்சு, திருமணம் கட்டியாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, ஐஸ்வர்யமா இருக்கா, ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, யார் சொல்றாரு? ஈசாக்கு சொல்ற. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்குக்கும் அவனுடைய மனைவி ரெபெக்காளுக்கும் ஏசாவினுடைய மனைவிகள் எப்படி இருந்தாங்களா? மனநோவா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லும். மனநோவா இருந்தாங்க. ஏன்னா அந்நிய ஸ்திரீகள் தான் என்ன பண்ணிட்டாங்க? திருமணம் முடிச்சதுனால. நீங்கள் காத்திருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. உங்களுக்கான உயர்வை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?